அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற கல்வன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை PV சங்கர் இயக்கியிருக்கிறாரு, டில்லி பாபு தயாரிச்சிருக்கிறாங்க. ஜிவி பிரகாஷுடன் இணைந்து இவானா, பாரதி ராஜா, தீனா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஜிவி பிரகாஷும் தீனாவும் முதியோர் இல்லத்தில் இருக்கும் பாரதி ராஜாவை தனது தாத்தாவாக தத்தெடுத்து ஊருக்கு பஸ்ஸில் கூட்டிக் கொண்டு போகின்றனர். ஜிவி பிரகாஷ், தீனா இவர்கள் இருவரும் யார்? பாரதி ராஜாவை ஏன் இவர்கள் தாத்தாவாக தத்தெடுத்து அழைத்து செல்கிறார்கள் என்று பஸ்ஸில் உள்ள ஒருவரிடம் ஃப்ளாஷ்பேக் கதையை தீனா சொல்கின்றார். ஜிவி பிரகாஷும் தீனாவும் ஊரில் திருட்டு தொழில் செய்து பிழப்பு நடத்தி வருகிறார்கள். இவர்கள் வசிக்கும் ஊரில் அவ்வப்போது யானை ஊருக்குள் புகுந்து யாரையாவது ஒருவரை மிதித்து கொன்றுவிட்டு செல்கின்றது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் பக்கத்து ஊரில் மயான கொள்ளை திருவிழா நடப்பதை அறிந்து அந்த ஊருக்கு இருவரும் திருட செல்கின்றார்கள். கதாநாயகி இவானா வீட்டில் திருடும்போது இவானா இருவரிடமும் அப்பாவி போல் பேசி போலீசில் பிடித்து கொடுக்கின்றார். இவர்கள் மீது கேஸ் போட்டால் இவர்களால் பிரச்சனை வரும் என்று கருதி திருடிய பணத்தையும் நகையையும் வாங்கி கொண்டு இருவரையும் விட்டுவிட சொல்கிறார் இவானாவின் அப்பா. திருடனான ஜிவி பிரகாஷ் இவானா மீது காதல் கொண்டு அவர் படிக்கும் நர்சிங் கல்லூரி வாசலில் நிற்கின்றார். இதை அறிந்த இவானா, திருடனான உன்னை காதலிக்க மாட்டேன் என்று சொல்கின்றார். இப்படி செல்லும் கதையில் முதியோர் இல்லத்தில் இருக்கும் பாரதி ராஜாவை தத்தெடுத்தால் இவானா தன் நண்பன் ஜிவி பிரகாஷை காதலிப்பாள் என பிளாஷ்பேக் கதையை தீனா சொல்லி முடிக்கின்றார். ஆனால் ஜிவி பிரகாஷ் தீனாவிடம் இவானாவுடன் வாழ பணம் வேண்டும், அதற்கு பாரதி ராஜாவை நம் ஊருக்கு அழைத்து சென்று ஊருக்குள் வரும் யானையால் இவரை சாகடித்து விட்டால் அரசாங்கம் மூலம் இழப்பீட்டுத் தொகை 4 லட்சம் கிடைக்கும் என்று சொல்ல தீனா சந்தோஷம் கொள்கின்றார். ஜிவி பிரகாஷ், தீனா இருவரும் போட்ட திட்டத்தால் யானை மிதித்து பாரதி ராஜா இறந்து இவர்களுக்கு 4 லட்சம் கிடைத்ததா? பாரதி ராஜா மீது பாசம் கொண்ட இவானாவுக்கும் இவர்கள் போட்ட திட்டம் தெரிந்து காதலித்த ஜிவி பிரகாஷை இவானா கலட்டிவிட்டாரா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. ஜிவி பிரகாஷ் சிறப்பாக நடித்திருக்கின்றார். நண்பனாக தீனா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இயக்குனர் பாரதி ராஜா கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். கதாநாயகியாக இவானா கொடுக்கப்பட்ட கேரக்டரில் சிறப்பாக நடித்துள்ளார் மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். ஜிவி பிரகாஷின் பாடல்கள் இசையும் ரேவாவின் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலமாக அமைந்திருக்கின்றது. ஒரு கிராமத்து வாழ்க்கையை எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக சொல்லியுள்ள ஒளிப்பதிவாளர் இயக்குனர் PV சங்கருக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.